அன்புள்ள நண்பர்களே, இன்று நாம் எடுத்திருக்கும் தலைப்பு பரிகாரம். பரிகாரம் என்றால் என்ன? எதற்காக பரிகாரம் செய்ய வேண்டும்? அப்படி செய்வதென்றால் எப்படி செய்ய வேண்டும்? இதை பற்றித்தான் இங்கே நாம் விளக்கப் போகின்றோம். பொதுவாக 7:30 சனி நேரங்களிலோ, அஷ்டமத்து சனி நேரங்களிலோ, அல்லது ராகு கேது போன்ற கிரகங்கள் நமக்கு அவயோக நிலையில் இருக்கும் பொழுதோ பொதுவாக நமக்கு பரிகாரம் செய்ய வலியுறுத்தப்படுகின்றது. ஆனால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், நடப்பது நடந்தே தீரும். அதை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் பிறந்து வந்திருக்கின்றோம். ஆகவே அதை தடுக்க முயற்சிப்பது என்பது அவ்வளவு சரியான முறையாக இருக்காது. இருப்பினும் நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டியிருப்பதால் அந்த நம்பிக்கையையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். பரிகாரம் என்பது ஏதாவது ஒரு இடத்திலோ, ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாகவோ, அல்லது ஏதாவது கோயில்களில் பூஜை செய்வதன் மூலமாகவோ அந்த பரிகாரம் செய்து அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று நினைக்கின்றோம். இதற்கு ஒரு உதாரணம் கூறலாம். ஒரு ஜோசியரிடம் ஒரு விவசாயி வந்தார். அவருடைய பிரச்சனையை பற்றி ஜோதிடரிடம் பேசுவதற்காக இரவு 7 மணி அளவில் அவருடைய கிராமத்திலிருந்து பக்கத்தில் உள்ள நகரத்திற்கு வந்தார். ஜோதிடரின் வீட்டிற்கு சென்ற பொழுது ஜோதிடரிடம் தன் ஜாதகத்தை கொடுத்தார். ஜாதகத்தை பார்த்தவுடனே ஜோதிடர் அந்த ஜாதகத்தை வந்த விவசாயியிடம் திருப்பி கொடுத்து, நண்பா, நான் 7 மணிக்கு மேல் ஜோதிடம் பார்ப்பதில்லை. ஆகவே நீ நாளை ஒரு 12 மணி 1 மணி அளவிலே இங்கே வந்தால் உன்னோட ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன் என்று கூறினார். விவசாயம் சரி என்று ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமது ஊருக்கு நடந்து செல்ல ஆரம்பித்தார். அவர் சென்றவுடன் ஜோதிடரின் மனைவி, ஏங்க இப்படி பொய் சொல்றீங்க? நீங்க 7 மணிக்கு பிறகு எத்தனை ஜோசியம் பார்த்துருக்கீங்க, எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கீங்க? அவர்கிட்ட ஏன் 7 மணிக்கு மேலே ஜோதிடம் பார்க்க மாட்டேன் என்று சொன்னீர்கள் என்று கடிந்து கொள்ள ஜோதிடர் கூறுகிறார், வந்த அந்த நண்பருக்கு ஆயுள் இன்றுடன் முடிகிறது. இன்று 10 மணியோடு அவருடைய ஆயுள் முடிகிறது. அவரிடம் போய் நான் என்ன சொல்வது? ஆகவேதான் அவரை அனுப்பிவிட்டேன் என்று மனைவியை சமாதானப்படுத்துகின்றார். ஊருக்கு சென்ற விவசாயி போகும் வழியிலே பலத்த மழை பெய்தது. மழையின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அங்கே அருகில் இருந்த ஒரு சின்ன பாலடைந்த ஒரு மண்டபம் போல் பாலடைந்த ஒரு கட்டிடம் இருந்தது. அதற்குள்ளே நுழைகின்றார். நுழைந்த பிறகுதான் தெரிகின்றது, அது ஒரு பழைய கோயில், பாலடைந்த ஒரு கோயில். அங்கே ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கின்றது. மழை விரைவில் விடுவதாக தெரியவில்லை. ஆகவே உள்ளே நின்று கொண்டிருந்த அந்த விவசாயி அந்த லிங்கத்தை பார்த்து, ஆகா, என்ன அற்புதமான ஒரு லிங்கம் இங்கே இருக்கின்றது. என்னிடம் மட்டும் பணம் இருந்தால் இதில் அழகாக இந்த மண்டபத்தை, இந்த கட்டிடத்தை ஒரு கோயிலாக்கி பெரிய அளவிலே ஒரு மண்டபம் அமைத்து இந்த லிங்கத்தை அமைப்பதற்கு ஒரு பீடம் அமைத்து இவ்வளவு அழகாக செய்யலாம். இங்கெங்கே இந்தந்த பெயிண்ட் அடிக்கலாம், இவ்வளவு அழகாக இருக்கும். இங்கே இந்த பூஜை நேரங்களில் மாலையும் காலையும் செய்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கும். நாம் பொழுதை முழுவதும் இங்கே கழிக்கலாமே. ஆகா, என்ன ஒரு அற்புதமான இது! இறைவன் நமக்கு மட்டும் அந்த பணத்தை கொடுத்தால் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலே ஒரு பாம்பு என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. மேலே பார்க்கிறார், ஒரு கருநாகம்
இவரது தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வருகின்றார். அந்த கட்டடம் அப்படியே பொழுபொழு என்று இடிந்து விழுகின்றது. ஆகா, கடவுள் நம்மை காப்பாற்றி விட்டார் என்று நினைத்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தார் விவசாயி. மறுநாள் 12 மணி அளவில் மீண்டும் அந்த ஜோதிடரை காணச் சென்றார். இவரை பார்த்த ஜோதிடருக்கு அதிர்ச்சி. என்னடா இது, நேற்று இரவு 10 மணியோடு இது இவனது ஆயுள் முடிகின்றதே, இன்று எப்படி வந்தார் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார். இதற்கு இந்த ஆயுளுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது என்றால் என்னவாக இருக்கும் என்று எல்லா ஆராய்ச்சிகளையும் செய்கின்றார். கடைசியில் சிவன் கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்தால் இந்த ஆயுள் பிரச்சனையிலிருந்து பரிகாரம் தேட முடியும் என்ற உண்மையை உணர்ந்து, அப்படி என்றால் 12 மணி நேரம் தானே ஆகின்றது இவன் சென்று, அதற்குள் எப்படி ஒரு கும்பாபிஷேகம் செய்திருக்க முடியும் என்று அவனிடம், நண்பா நேற்று நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்றார். உடனே, ஐயா நான் போகும்போது பயங்கரமாக மழை பெய்தது. அந்த மழையிலே ஒரு பாழடைந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தேன். நுழைந்தவர்தான் தெரிந்தது அது ஒரு சிவனோட கோயில் என்று, பாழடைந்த கோயில் என்று. உள்ளே போனவுடன் எனது மனம் பதபதைத்தது. இப்படி கோயிலை அம்போ என்று போட்டிருக்கிறார்களே, என்னிடம் மட்டும் கொஞ்சம் பணம் இருந்தால் இந்த கோயிலுக்கு நான் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளவு அழகு பார்க்கலாம் என்று யோசித்து கொண்டே இருந்தேன். அதற்கு பின் திடீரென்று என் தலைக்கு மேல் ஒரு நாகப்பாம்பு தொங்கியதை கண்டேன். அலறியடித்து வெளியே ஓடி வந்தேன். கட்டடம் இடி உந்து விழுந்தது என்று சொன்னார். ஜோதிடர் அப்படியே கற்பனை செய்து பார்த்தார். ஆகா, இவன் மனதிற்குள்ளே ஒரு இறைவனின் கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்து விட்டானே என்று நினைத்து, இதுதான் பரிகாரம் போல் தெரிகிறது என்று அவனிடம் ஜோதிடம் பார்த்து அனுப்பினார். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், பரிகாரம் செய்வதற்காக நாம் எங்கும் செல்ல வேண்டாம். நமக்கு பிரச்சனை என்றால் நமது எண்ணத்தில் நல்ல எண்ணங்கள், மனதிலே நல்ல எண்ணங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் இறைவன் சிந்தனையையும் இறைவன் புகழையுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுதான் உண்மையான பரிகாரம். அதற்காக அனாவசியமாக பணம் செலவு செய்து அங்கே போகின்றேன், இங்கே போகின்றேன், அவரிடம் போகின்றேன், இதை செய்கின்றேன் என்று ஒன்றும் செய்ய வேண்டாம். மனதிற்குள்ளே இறைவனை நினையுங்கள், மனதிற்குள்ளே நல்லதையே நினையுங்கள். அதுவே ஒரு சிறந்த பரிகாரமாகும்.